ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நேற்று உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அது எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்கு, நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஸ்டாண்டு இல்லைன்னு கவலைப்பட வேணாம். அதுக்கு பதில் நான் இப்போ ஒன்று செஞ்சு காட்டுறேன், அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஸ்டூலில், இந்த ஸ்டூல் மேலே இந்த எம்ப்ராய்டரி பண்ணுற இது ஃப்ரேம் வந்து இப்படி வச்சுக்கணும். இது வந்து ஃபுல்லாக வைக்காமல் இப்படி கொஞ்சம் பாருங்கள், இப்படி கொஞ்சமாக இங்கே மேலே கொஞ்சம் படுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிட்டாக எதுனா கல்லோ இல்லை சந்தனம் அரைக்கிற கல், அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு அரைப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி கல் எதுனா இருந்ததுன்னா இந்த மாதிரி இப்படி வெயிட் வச்சிங்கன்னா அது அப்படியே நிற்கும், விழாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன். சொல்லிவிட்டு நம்ம 2 கையும் பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன் நான். இதில் நான் பிடிக்கல, ஒன்றும் பண்ணல, அப்படியே தான் போடுறேன். இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு 4 டைம் நூல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் குத்துங்க. ஸ்டிச் போட்ட பக்கத்துலேயே போட்டுங்க. இங்கே பாருங்கள் இப்படி வரும். ஓகேங்களா? இப்போ இது பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சு. இது ஃப்ரெஞ்ச் நாட்டு. நீங்கள் ஆரி ஒர்க்கில் வரா மாதிரியே வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னுட்டு. ரொம்ப ஈஸி தான், இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸு எதுனா இருந்தாலும் உங்களுக்கு எந்த ப்ளவுஸில் எதுனா ஆசையாக இருக்கும் போடணும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்மளோட காசு பட்ஜெட் நம்மளுக்கு இடிக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்களும் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுலேயே இன்னொரு நாட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அது ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? வந்து இன்னொரு கலர் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவும் 3 ஸ்டாண்ட்ஸ் தான். இதுவும் முதல்ல குத்தி எடுத்துக்கோங்க. இதுக்கு சென்டராக குத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 1 2 3 ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இது குத்திக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுவும் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ வந்து அதில் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு இல்லை இப்போவே நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் டிசைன் இது. அவ்வளோதான். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஈஸியான கற்றுக்கலாம். உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? டிசைன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.